இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் எரேமியா தன்னுடைய ஊழியத்தில் மிகவும் குழப்பமடைந்தவராக, ஆண்டவரே ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்றீங்க, அநேக வார்த்தைகளை என் வாயில கொடுத்து என்னை பேச சொல்றீங்க, நான் சரியான பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறேனா, என்னுடைய ஊழியங்கள் சரியான வழியில தான் சென்று கொண்டிருக்கிறதா என்கிற ஒரு காரியத்தில் ஊழிய பாதைகளில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, இங்கே எரேமியா குழப்பமடைந்தவராக தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறது போல வசனத்தை தொடங்குகிறார். என் தாயே, தேசத்துக்கெல்லாம் வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளவனாய் இருக்கும்படி என்னை நீ பெற்றாயே. ஐயோ, நான் அவர்களுக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, அவர்கள் எனக்கு வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, ஆனாலும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள் என்று சொல்லி, அம்மா, நீங்க என்னை பெற்றது இந்த தேசத்துக்காகவா அல்லது உங்களுக்காகவா? தேசத்துக்கு என்னை பெற்றது போல தேசத்தில் உள்ள வழக்குக்கும் வாதுக்கும் உள்ளவனாக நான் மாறிவிட்டேனே என்று சொல்லி அவர் புலம்புகிறதை பார்க்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு பொறுப்பாளனாக இருந்தா பரவாயில்லை, சிறு வயதிலேயே தாயின் கருவிலேயே என்னை பிரித்தெடுத்து ஊழியத்திற்கென்று அழைத்த என் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது அது கொஞ்சம் லகுவான ஊழியமாக இருந்தா பரவாயில்லை, தேசமே என் மேல வழக்குக்கு வருகிறது போல, வாதிடுகிறதற்கு வருகிறது போல ஒரு ஊழியம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்குதே, ஐயோ, அவர்கள் எல்லாரும் சபிக்கிறார்களே. எப்படி சபிக்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் வட்டிக்கு கொடுக்கிறதும் வட்டிக்கு வாங்குறதும் மிகவும் மோசமான ஒரு காரியமாக எண்ணப்பட்டபடினால நான் வட்டிக்கு கொடுக்கவும் இல்லை, வட்டிக்கு வாங்கவும் இல்லை. ஆனா என்ன, அவர்கள் எல்லாரும் சபிக்கிறார்களே என்று சொல்லி அவர் மிகவும் வேதனைப்பட்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், கர்த்தாவே, நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீ நீதியை சரிக்கட்டும். என்ன ஒரு பக்கத்தில் வச்சு பாருங்க, என்னை நீங்க அறிந்திருக்கிறீங்க, என்ன நினைச்சு பாருங்க, என்ன விசாரித்து பாருங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீதியை சரி கட்டுங்க. நீங்க நீடிய பொறுமையா இருக்கிறது நிமித்தமாக என்னை வாரிக்கொள்ளாதையோன்னு சொன்னா அவர்கள் என்னை ஜீவனுள்ளவருடைய தேசத்துல இருந்து அழித்து விடுவேன் என்று சொல்றாங்களே, அவங்க அழிச்சிடக்கூடாது ஆண்டவரே, நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். ஆண்டவர்கிட்ட வாதிடுகிறார். உம்முடைய ஊழியத்தின் நிமித்தமாதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, என்னுடைய பாவங்களோ என்னுடைய மீறுதல்களோ என்னுடைய தவறான வழிகளோ எனக்கு பிரச்சனையை கொண்டு வரல, நீங்க எனக்கு கொடுத்த ஊழியத்தின் நிமித்தமாக உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும் என்று சொல்லிட்டு இன்னும் அவருடைய நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அந்த நாட்கள்ல இவருடைய அப்பா எல்கியா ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது அங்க அந்த தோல் சூர்ல, நியாயப்பிரமாண தோல் சூர்ல கண்டு எடுக்கும் பொழுது இவர் சொல்றாரு, அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்னா அவை அவ்வளவு ஆசையா நான் வாசித்து உள்வாங்கி கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு, அவ்வளவு மகிழ்ச்சியாய் உம்முடைய வார்த்தைகள் இருந்தது. உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்றாங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசினி தான் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வேதத்தை சுமக்கிறதுனால எப்படி வேதக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல அன்றைக்கு தீர்க்க தரிசனம் உரைத்ததுனால எரேமியா தீர்க்கதரிசியாக, ஆண்டவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவராக, ஆண்டவருடைய வசனங்களின் மேல அத்தனை வாஞ்சை உள்ளவரா நான் இருந்தேன்னு சொல்றாரு. எப்படி 1ஆம் சங்கீதத்தில் துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல், பாவிகளுடைய வழியில நில்லாமல், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்துல உட்காராமல் சொல்லப்பட்டிருக்கும், அதே போல நான் பரியாசக்காரருடைய கூட்டத்திலையும் உட்கார்ந்து நான் களி கூறவில்லையே, உமது கரத்தி நிமித்தம் தனித்து தானே நான் உட்கார்ந்தேன், ஆனாலும் சலிப்பினால என்னை நிரப்பினீர. சரியான பாதையில தான் போறேனா, என்னுடைய ஊழியங்கள்ல ஒரு மாற்றத்தையும் நான் ஜனங்கள் மத்தியிலையும் பார்க்க முடியலையே,
எதிர்ப்புகளை தானே சம்பாதிக்கிறேன், எதிரிகளை தானே சம்பாதிக்கிறேன், வழக்கையும் வாதையும் தானே நான் சம்பாதிக்கிறேன். அதனால என் வாழ்க்கை சலிப்பினால நிறைந்திருக்கிறது. என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஒரு ஊற்றை போல வற்றி போகிற ஒரு ஜலத்தை போல இருப்பீரோ என்று சொல்லி இங்கே புலம்புகிறதை பார்க்கிறோம். இந்த வசனங்களில் இருந்து அவர் புலம்பி சொல்லுகிற வார்த்தையில இருந்து இன்றைக்கு வேதத்தில் அதாவது மிகப்பெரிய ஹீரோக்களாக ஆண்டவர் யாரையும் காண்பிக்கல. தீரர்களாக ஆண்டவருக்காக வைராக்கியமான காரியங்களை செய்கிற தீரர்கள் கூட அநேக நேரங்களில் தடுமாறி விடக்கூடியவங்களாக இருந்தார்கள் என்பதை விளக்குவிக்கும் வண்ணமாக ஆவியானவர் எரேமியாவினுடைய காரியங்களையும் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆபிரகாம் குழந்தை விஷயத்தில் அவர் தடுமாறுகிறார். ஆண்டவர் அவருக்கு 99 வயது ஆகும் பொழுது, சாராளுக்கு 90 வயதமாகும் போது நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லும் பொழுது அவர் நகைத்து சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த 99 வயசுலையும் 90 வயசுலையும் எங்களுக்கு குழந்தை பிறக்குமா? இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் நம்ம நினைக்கிறோம் விசுவாசிகளின் தகப்பன்னா விசுவாசத்தில் நிறைந்து இருப்பார் போல தெரியுது. நம்மகிட்ட கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் விசுவாசி விசுவாசி என்று அழைக்கப்படுகிறோமே அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் நமக்குள்ள உண்டாகலாம். ஆனால் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமே இந்த காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையில விசுவாசிக்க முடியாமல் நகைத்து சொல்லுகிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி அவரையும் தட்டி அவரையும் ரெடி பண்ணி அவரையும் விசுவாசிகளின் தகப்பனாக ஆண்டவர் உருவாக்கினதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. எப்படி ஒரு சின்ன ஒரு பைக்கோ அல்லது நம்முடைய காரோ சின்ன ஒரு அடியில் ஆக்சிடெண்ட்டில் மாட்டிடுச்சுன்னா உடனே வண்டியை தூக்கி ரோட்டில் தூர எரிஞ்சிட்டு வராமல் அதற்கு தேவையான பழுதுகளை ரெடி பண்ணி ஓட்டுகிறது போல இந்த பாத்திரங்களை எடுத்து இந்த கருவிகளை எடுத்து ஆண்டவர் ரெடி பண்ணி மீண்டுமாக தனக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுகிறார் என்பதைத்தான் இங்கே எரேமியாவின் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தாலும் மோசே பெருமையுடன் அந்த ஒரு டைம் நான் அடிச்சதுல தண்ணி வந்ததுன்னு சொல்லி கண்மலையை 2 முறை ஓங்கி அடிக்கிறார், தண்ணீர் வந்தது. ஆனால் தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்துல தாழ்மையா விசாரிக்கிறதுக்கு 2வது விசை போகல, தன்னுடைய சுய புத்தியிலே ஓங்கி அங்கே கண்மலையை அடித்த காரியங்களை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையில 32 யுத்தத்தில் ஒரு யுத்தத்தில் கூட தோல்வியை கண்டிராத தாவீது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கண்களின் இச்சையில அவர் விழுந்து போனதை ஒரு ஆன்மீக வீழ்ச்சி அவர் சந்தித்ததை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பேதுரு வாய்க்குளறி ஆண்டவரையே மறுதலிச்சு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினதை மார்க் 14ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம் 70ஆம் வசனம் 71வது வசனங்கள்ல நாம் பார்க்க முடியும். பவுல் கோபத்துல கட்டுப்பாட்டை இழந்து பேசின காரியங்கள் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அங்க ஒரு பிரதான ஆசாரியன், அவன் அனனியா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன் பவுலை பார்த்து அவனை வாயில் அடியுங்கள் என்று சொன்ன உடனே கிறிஸ்துவனுடைய போதனை என்ன, உன்னை ஒருவன் வலது கன்னத்தில் அறைந்தால் அவனை இடது கன்னத்துக்கு உன்னை கன்னத்தை காண்பி திருப்பி காட்டுன்னு சொல்லுகிற ஒரு போதனை. இயேசு கிறிஸ்து வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தாரே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி அவர் போதிக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அத்தனையாய் தேவனுடைய கரத்தில் வல்லமையான கருவியாக பயன்படுத்தப்பட்ட போதிலும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவன் தானே என்பதை காண்பிக்கும் வண்ணமாக வாயில் அடிங்கள் சொன்னவனே இவர் சொல்றார், திரும்பி தேவன் உன்னை அடிப்பார் வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே என்று சொல்லி ஒரு பிரதான ஆசாரியனை திட்டுகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் கோபத்தில் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை அவர் இழக்கிறதையும் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைக்காம இல்லை. அப்படி இத்தனை பல ஹீரோ கதை தலைவர்களை இந்த வேதம் நமக்கு கொடுக்கல. நம்மை போல பாடுள்ள மனிதர்களை எடுத்து எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்த போதிலும் அவன் கருத்தாய் ஜெபித்த பொழுது 3 வருஷம் மழை பெய்யல, மீண்டும் கருத்தாய் ஜெபித்த பொழுது 3 வருஷம் மழை பெய்யாமல் இருந்த அந்த தேசத்துக்கு மீண்டும் மழை வந்தது என்கிற காரியத்தை போலத்தான் ஆண்டவர் இன்றைக்கும்
பலவீனமான பாத்திரங்களை எடுத்து அவர் கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர்களை வல்லமையினால நிறைத்து தனக்கு உபயோகம் உள்ள ஒரு பாத்திரமாக அவர் பயன்படுத்துகிறார். இப்படி எரேமியா புலம்புன உடனே எலியாவை போல, ஆண்டவரே நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று குகைக்குள்ள ஒளிந்த பொழுது இனிமேதான் நீ போக வேண்டிய வெகு தூரம் நீ கற்றுக் கொடுத்தாரே, அதே போலத்தான் இங்க எரேமியாவின் இடத்திலும் பேசுகிறார். 19ஆம் வசனத்துல, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். திரும்பினால்னா நீ இப்படிலாம் பேசி என்ன நோகடிக்கிறிய, நீ மனம் திரும்ப வேண்டும் என்று எரேமியாவிடம் பேசுகிறார். நீ மனம் திரும்பினால் நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய், நீ கீழ்ப்பானதினின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளதான் கிடக்குது. எப்படி ஒரு அன்னப்பறவையானது பாலையும் தண்ணீரையும் கலந்து வைக்கிற அந்த பாத்திரத்துல பாலை மாத்திரம் உறிஞ்சி குடிச்சிட்டு தண்ணீரை வைத்து விட்டு போய்விடுகிறதோ, அதே போல நீ கீழ்ப்பானதில் நின்று விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தால் என் வாய் போல இருப்பா. என் வாயாகவே நீ மாறிடுவ. நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். அவங்கள பார்த்து பார்த்து அவங்க வழியில போயிடாத. அவர்கள் நீ தனிமையாய் நிற்கிறதை பார்த்து, பரிசுத்தத்துக்காய் வைராக்கியமாய் நிற்கிறதை பார்த்து அவர்கள் உன்னிடத்துல திரும்புவார்களாக. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஊழியர்களுக்கு விரோதமாக யுத்தங்கள் உண்டு. யுத்தங்கள் இல்லாத ஊழியங்கள் இல்லவே இல்லை. பிரச்சனைகள் போராட்டங்கள் இல்லாத ஊழியர்களும் இல்லை, ஊழியங்களும் இல்லை. இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல சுவராக்குவேன்னு சொல்றார். முதல்லயே சொல்லிட்டாரு, நான் உன்னை அலங்காரமான பட்டணமாக, ஒரு இரும்பு தூணாக, வெண்கல அலங்கமாக மாற்றுவேன் என்று சொன்னது போல இங்க ஆண்டவர் திரும்பவும் ஒரு புதிய வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யுத்தம் உண்டு, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம், உன் கூட இருக்கிறவர் நான் பெரியவர். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசியா சொல்கிறார், உன்னை நான் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். நம்ம வாழ்க்கையில பொல்லாதவர்கள் நிச்சயமா வருவாங்க, பலவந்தர்கள் நிச்சயமா வருவாங்க. அவர்களுடைய கைக்கு தப்புவித்து நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு எரேமியாவுக்கு வாக்களித்த அதே ஆண்டவர் திரும்பவும் நமக்கு வாக்களிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில், ஊழியங்களின் மத்தியில், ஐயோ ஊழியங்கள் செய்கிற இந்த காரியங்களின் நிமித்தமாக நிறைய பிரச்சனைகள் தானே வருது, மக்களிடத்தில் ஒரு மாற்றங்கள் இல்லையே என்கிற தடுமாற்றங்கள் வரும் பொழுது அந்த காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும்னு சொன்னா நிச்சயமாக திரும்பவும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை புதுப்பித்து புதிய ஒரு பாத்திரமாக தன்னுடைய கரங்கள் எடுத்து வல்லமையாக பயன்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.